தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதரங்களே, தவக்காலத்தின் 4ஆம் வார சனிக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறை வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம், மெசியா பற்றிய பல கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். மெசியா கலிலேயாவில் இருந்தா வருகின்றார், அல்லது தாவீதின் மரபில் இருந்தா வருகின்றார், அல்லது பெத்லெகேமில் இருந்தா வருகின்றார் என்று பலவிதமான கருத்து முரண்பாடுகளை நாம் பார்ப்பதாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இன்றைய முதலாம் இறைவாக்கிலே நாம் பார்க்கின்றோம் மெசியா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று. அதாவது மெசியாவாகிய ஆண்டவர் நேர்மையோடு தீர்ப்பிடுவார், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தைகளையும் சோதித்தருபவராக இருக்கின்றார். பிரியமான சகோதரங்களே, எங்களில் பலர் இந்த உள்ளத்து உணர்வுகளை யாரும் அறிய மாட்டார்கள், அல்லது யாருக்கும் தெரியாமலே இருந்துவிடும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் உள்ளத்தில் வைத்தவர்களாக அதை மறைத்து பல வழிகளில் வாழ்ந்து வருகின்றோம். இது யாருக்கு தெரிய போகிறது? நாம் செய்கின்ற காரியம் யார் அறிய போகின்றார்? ஒருத்தருக்கும் தெரியாமல் மறுக்க போகிறோம் என்று சொல்லி பலவிதமான விஷயங்களை நாம் மறைமுகமாக எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகின்றோம். அது நன்மையானதாக இருக்கலாம், அல்லது தீமையானதாக இருக்கலாம். பல பேர் நன்மைகளை குறித்து அனைவருக்கும் மறைவாய் இதை நாம் செய்வோம், புண்ணிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் என்று சொல்லுகின்ற இருக்கிற பொழுதும் பலர் தங்களுடைய பாவ வாழ்க்கையை யாருக்கு தெரிய போகிறது? ஒரு முறை இதை செய்வோம், அல்லது இது ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்கவே வேண்டும், அதனால் நான் மறைவாக செய்வேன் என்று சொல்லி எங்களுடைய பாவ வாழ்க்கையிலையும் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, நன்மையானதாக இருந்தாலும் சரி, தீமையானதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை ஆண்டவர் ஒருவரே அறிவார். ஆகவே நாம் நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் நாங்கள் மறைத்து வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு தெரியத்தான் போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதரங்களே, ஆகவே நன்மையோ தீமையோ யாருக்கும் தெரியாமல் நாங்கள் இதை செய்கிறோம் என்று நாம் எண்ணுவதற்கு பதிலாக தீமையை நாம் செய்யக்கூடாது, ஆனால் யாருக்கும் தெரியாமல் நன்மையை செய்து முடிப்போம் என்கின்ற உள்ளத்து உணர்வுகளை நாமும் ஆண்டவரும் அறிந்து வாழுகின்ற ஒரு நம்பிக்கையின் கூட்டமாக வாழ நாம் வரம் வேண்டி செபிப்போம். ஆமேன்.